இல்லப்பா ரெக்கார்ட் ஆகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனையோ பேர் கல்ஃப்ல இருந்திருப்பீங்க, ஏன்னா புதுசா எத்தனையோ பேர் வருவீங்க, புதுசா பழசா எத்தனையோ பேர் போயிருப்பீங்க. ஆனா நாங்க புதுசா செய்ய போறோம் பிரியாணி. கல்ஃப் வாழ் மக்களே, உங்களுக்கு பல பேருக்கு பிரியாணி தெரியாம இருக்கலாம். பல பேர் உங்களை மெஸ்ஸில் இருந்து நீங்க சாப்பிட போறான்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டின விதமாக நம்ம துபாயில இருந்து நம்ம மெஸ்ஸோட பேர் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம மெஸ்ஸோட பேரு எதிர்நீச்சல் மெஸ். இவங்கதான் வந்து நம்ம கொள்கை பரப்பு செயலாளர். கல்ஃப் வாழ் மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும். இதுல என்ன ஒரு இதுண்டா, பிரியாணி ஆக்க தெரியாதனால எங்களை 2-3 பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக நாங்க பல இந்த துபாயில உள்ள பல மக்களை எண்ணி பார்த்து அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க, எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு நாங்கள் ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சி வந்து நாங்கள் வெற்றி பாதையா முடிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட நாங்கள் கிச்சனுக்கு போறோம். எத்தனையோ ரூம்ல இருந்து எட்டி காரி துப்பி கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இருந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்மளுக்கு தேவையானது பிரியாணி செய்யறோம். இப்போ கூட ஒருத்தர் எங்க ரூம்மேட் தான், இவங்க பிரியாணி செஞ்சிருவாங்களான்னு அந்த பார்வையில பாக்குறாரு. அந்த பார்வையை உடைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த கிச்சனுக்கு போறோம். சிக்கன் பிரியாணி மக்களே, இது வந்து ஒரு எதிர்நீச்சல் புரட்சி ஜூஸ் குடிக்காதீங்க யாரு கொடுத்தாலும். ஜுவல்லரிக்கு பிரபு சொன்ன மாதிரி புரட்சி போராட்டம், எதிர்நீச்சல் போராட்டம். விலைப்பட்டியலை பார்க்காதீங்க, ஓட பாருங்க. ஜூஸ் கொடுத்தா குடிக்காதீங்க. அவர் கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, அதை பத்தி எண்ணிக்காதீங்க. கிச்சனுக்கு போறோம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு. வாங்க, யாரையும் கவர் பண்ணாதீங்க. முதல்ல எங்க இன்ஸ்டால மாத்திரம் கவர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான காரியம், இப்ப கிச்சனுக்கு போவோம். ஸ்டாப் பண்ணிவிடு.